ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபியூல் யுவர் மைண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் வீடியோவாக ஃபஜ் ப்ரௌனி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் நம்ம பார்த்துக்கலாமா? ஃபஜ் ப்ரௌனி செய்ய தேவையான பொருட்கள்: பட்டர் 200 கிராம், டார்க் சாக்லேட் 400 கிராம், இனிப்பு கம்மியாக உள்ள சாக்லேட் 400 கிராம் எடுத்துக்கோங்க, சுகர் 600 கிராம், மைதா 1/4 கிலோ, எக் 6, வெண்ணிலா எசன்ஸ் 2 ஸ்பூன், கொக்கோ பவுடர் 60 கிராம், அரை கப் அளவுக்கு வரும், ரீஃபைண்ட் ஆயில் 100 ml, நாங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துருக்கோம், சால்ட் 1 பிஞ்ச், சிட்டிகை அளவு சால்ட் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு 200 கிராம் பட்டரை எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டார்க் சாக்லேட் 400 கிராம் எடுத்து வச்சுருக்கோம். இந்த டார்க் சாக்லேட் வந்து பேக்கிங்க்குனே யூஸ் பண்ணுறதுக்குன்னே கடையில் விற்கிற சாக்லேட்டு. இதில் ஸ்வீட்னஸ் கம்மியாக இருக்கும். இது கிடைக்காதவங்க ஸ்டோரில் கிடைக்கிற ஸ்வீட்னஸ் கம்மியாக இருக்கிற எந்த சாக்லேட்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஸ்வீட்னஸ் கம்மியாக உள்ளதாக இருக்கணும், அப்படின்னா தான் ப்ரௌனிக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா ப்ரௌனியில் நம்ம ஆல்ரெடி சுகர் ஆட் பண்ணுறதுனால ஸ்வீட்னஸ் கம்மியாக உள்ள சாக்லேட்டே யூஸ் பண்ணுறது தான் நல்லது. சாக்லேட்டை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 100 கிராமை தனியாக எடுத்து வச்சுக்குவோம். அது நம்ம கடைசி கேக் பண்ணுறதுக்கு முன்னாடி, ப்ரௌனி பண்ணுறதுக்கு முன்னாடி, பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே தூவுறதுக்கு நம்ம வச்சுக்கலாம். அதனால் 100 கிராம்ஸ் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம். மீதி சாக்லேட்டை நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். பட்டரையும் நம்ம சாக்லேட்டையும் சேர்த்து மெல்ட் பண்ண தான் போகிறோம். அதனால் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். பட்டரையும் சாக்லேட்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம இப்போ மைக்ரோவேவில் 2 மினிட்ஸ் சாக்லேட்டையும் பட்டரையும் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மெல்ட் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுமோ அவ்வளோ மட்டும் செட் பண்ணால் போதும். ரொம்ப பட்டரை வந்து ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. மைக்ரோவேவ் இல்லாதவங்க நீங்கள் அடுப்பில் கூட மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு பட்டரை வந்து வச்சு மெல்ட் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே நம்ம சாக்லேட்டையும் போட்டால் சாக்லேட்டும் மெல்ட் ஆகிடும். ஆனால் ஓவர் குக் பண்ணக்கூடாது. நம்ம 100 கிராம்ஸ் ரிமைனிங் சாக்லேட் வச்சுருந்ததை இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து 6 எக்கையும் நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம நல்லா அந்த எக்கை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நாங்கள் வந்து எலக்ட்ரிக் பிளெண்டர் யூஸ் பண்ணுறோம். எலக்ட்ரிக் பிளெண்டர் இல்லாதவங்க நம்மக்கிட்ட உள்ள எக் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா எக் பீட் ஆகணும், அவ்வளோதான். நம்ம எதுனாலும் யூஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எக் நல்லா பீட் பண்ணி வந்துடுச்சு. இந்த கலவையில் நம்ம 600 கிராம் சுகர் அதை ஆட் பண்ணிக்கலாம். சுகரை பவுடர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சுகர் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எக்கும் சுகரும் பீட் பண்ண மிக்சர் நல்லா ஸ்மூத் மிக்சர் ஆகிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம பட்டரையும் சாக்லேட்டையும் ஏற்கனவே மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளே இந்த மிக்சரை ஆட் பண்ணுங்கள்.
ஆட் பண்ணிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி விடணும். எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கலவை நல்லா ஷைனிங்காக அழகாக வந்திருக்கு. நல்லா ஷைனிங்காக இருக்குது, பார்க்கும்போதே நல்லா இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணோனையும் இதில் நம்ம 100 ml சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணோடனே நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுத்து நம்ம இதில் ஒரு 60 கிராம் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணணும். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து மைதா நம்ம 250 கிராம் ஆட் பண்ண போகிறோம். அடுத்து ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட், ஒரு சிட்டிகை சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணோனையும் இந்த மிக்சரில் நல்லா கட்டி தட்டாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும், கட்டி விழாமல் மிக்ஸ் பண்ணணும். நாங்கள் இங்கே பீட்ரு யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம்.
ஒரு பேக்கிங் பேன் எடுத்துகிட்டு அதில் பட்டர் தடவி அதில் மைதாவை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இல்லைன்னா கீழே பட்டர் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பேக் பண்ணி முடித்தோடனே ஒட்டாமல் வர்றதுக்கு தான் இப்படி பண்ணுறோம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கலவையை இந்த பேனில் ஊற்றிக்கலாம். அவனில் கன்வெக்ஷன் மோட் செட் பண்ணி அவனை 180 டிகிரிஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்த சாக்லேட்டை இதில் மேலே டாப்பிங் மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இது இல்லாதவங்க சாக்கோ சிப்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ண அவனில் நம்ம இந்த பேனை எடுத்து வச்சிடலாம். கன்வெக்ஷன் மோடில் 180 டிகிரி செல்சியஸில் 50 மினிட்ஸ் ஆச்சு எங்களுக்கு. ஆனால் இந்த செட்டிங் ஒவ்வொரு அவனை பொறுத்து மாறுபடும். எங்களுக்கு இவ்வளோ நேரம் ஆச்சு. ஏன்னா நாங்கள் யூஸ் பண்ண குவான்டிட்டி அதிகம். நாங்கள் என்ன மோட்லலாம் வச்சோன்றது ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதில் பாதி அளவு எடுத்துருந்தீங்கன்னா 40 மினிட்ஸ்லேயே பேக் ஆகிடும். நீங்கள் அப்பப்போ நல்லா எடுத்து செக் பண்ணிக்கோங்க. ஒரு டூத் பிக் எடுத்து வச்சிங்கன்னா அதில் ஒட்டாமல் வரணும். அதுதான் கரெக்டாக குக் ஆனதுக்கு அர்த்தம். அதை பொறுத்து நீங்கள் டைம் சேஞ்ச் பண்ணி மாற்றிக்கலாம். இப்போ நல்லா பேக் ஆகி வந்துச்சு. நல்லா பார்க்கவே கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. எங்களுக்கு மேலே நல்ல க்ரஸ்டாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருந்தது. மேலே உங்களுக்கு விருப்பமான டாப்பிங்ஸ் போட்டு டெக்கரேட் பண்ணிக்கலாம். நாங்கள் சாக்லேட் சிரப் ஊற்றி அதை சும்மா டெக்கரேட் பண்ணிகிட்ருக்கோம். ப்ரௌனி கட் பண்ணி எடுத்தாச்சு. மேலே நல்லா க்ரன்ச்சியாகவும் நடுவில் நல்லா சாஃப்டாகவும் நல்ல சாக்லேட்டியாக இருந்தது. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ஃபெஸ்டிவல் டைமில் உங்கள் பிள்ளைங்களுக்கு ரொம்ப விரும்புவாங்க இதை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Like, share and subscribe.